ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களே போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். சிம்மராசிக்கு நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாள் வந்துருச்சு. கஷ்டம் இருக்கும். சிம்மராசினியர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். கஷ்டம்னா என்ன? நம்ம நினைக்கிறது நடக்காமல் இருக்கிறது பேர் தான் கஷ்டம். நம்ம நினைக்கிறது அன்றைக்கி பொழுது நடந்துருச்சுன்னா அது கஷ்டம் இல்லை. எல்லாத்துக்கும் அப்படி தான். வர வேண்டிய பணம் அன்றைக்கி வந்துருச்சுன்னா அன்றைக்கி கஷ்டம் இல்லை. நினச்ச காரியம் நடந்துருச்சுன்னா அன்றைக்கி கஷ்டம் இல்லை. பகல் முழுக்க கரண்ட் இருக்குது, இரவுலையும் கரண்ட் இருக்குன்னா கரண்ட்டு பிரச்சனை இல்லை, அது ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா இப்போ பவர் கட் நிறையா இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டங்கிறது அந்நேரம் தேவைப்படுகிற தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நம்ம கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறோம். இதுதான் யதார்த்தம். அந்நேரம் தேவைப்படுற தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைப்படுறது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடச்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லை. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல மாப்பிள்ளை டக்குன்னு கிடச்சிருச்சுன்னா கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. இது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும், தனிப்பட்ட மனிதனுக்கு அவனுக்கு அந்த நேரம் தேவைப்படுகிற தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ கஷ்டங்கிறது வேறு மாதிரி கிடையாது. நம்ம தேவைகளுடைய எதிர்பார்ப்பு தான் கஷ்டம். எதிர்பார்ப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லை. எதிர்பார்ப்பு முடியலைன்னா அது கஷ்டங்கிறோம். காரியம் அனுகூலமால பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இப்படித்தான் பல வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு மனிதனுக்கு தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நல்ல நிலைமையில் இருக்கிறான். இதுதான் யதார்த்தம். இது யாராக இருந்தாலும் சரி, சமானப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவங்க தேவை பூர்த்தி ஆகணும். முதலமைச்சருக்கு மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏ இருக்கணும். 116 எம்எல்ஏ தாண்டிட்டா அவருக்கு தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 116 எம்எல்ஏ இருக்கணும். தமிழ்நாட்டில் 232 தொகுதி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ சிம்ம ராசிக்கு கஷ்டங்கள் முடிகிற கடைசி நாள் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு பிறகு கஷ்டமே வராதா சார் அப்படின்னா, கஷ்டம் வரத்தான் செய்யும். பட் அந்த கஷ்டத்தை தாங்குகிற சக்தியை தெய்வம் கொடுக்கும். அந்த சக்தி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம செய்கிற வழிபாடு, பிரார்த்தனை, மற்ற சில காரியங்கள், புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள், இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு அந்த சக்தி கிடைக்கும். சக்தி கொடு இறைவா, சக்தி கொடு. அந்த சக்தி வேலன் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கார பகவான் வடிவத்தில் இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. இப்போ வருகிற மே 4ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. மே 4 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சப்தமி, பூச நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு வேண்டிய நட்சத்திரம், குரு உச்சமாகிற நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி குரு உச்சமாகிற நட்சத்திரம். பாக்கியாதிபதி சொல்ல முடியாது, பஞ்சமாதிபதி. ஆமாம், பஞ்சாமாதிபதி தான். ராசிக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் தான். ஸோ பஞ்சமாதிபதி சாரத்தில் செவ்வாய் போகிறார். சரி, அன்றைக்கி செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அன்றைக்கி சந்திரனும் பூச நட்சத்திரம் தான் வராரு. பூச நட்சத்திரம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம்னு என்ன சார் அப்படின்னா, சிவமுருகன், சக்தி முருகன், சக்திவேல் யோகம். சந்திரன் பார்வதியோட அம்சம், செவ்வாய் முருகப்பெருமானோட அம்சம். முழுமையாக கேளுங்க. முதல் ஆன்மீகத்தை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. சேனலை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறோம். சிம்மராசிக்கு நம்ம டீம்லேருந்து நிறைய கண்டென்ட் எடுத்து நிறைய தகவல் சொல்கிறோம். கடந்த வீடியோ அட்சய திருதியை முன்னிட்டு போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் அட்சய திருதியை. நான் அந்த பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு சிம்மராசினியர்களுக்கு வீடியோ போடுறேன். இன்று முதல் அட்சய திருதியை முன்னிட்டு சிம்மராசினியர்களுக்கு அச்சயம் பெருகட்டும். அச்சயம்னா என்னென்னா உடைபடாத அரிசின்னு அர்த்தம். அதான் அச்சயம் போடுறது. திருமணத்தில் போடுறாங்கள்ல, மாப்பிள்ளை பொண்ணு தலையில் போடுவாங்க, மஞ்சளை தேடி போடுவாங்க, அதான் அச்சயம். அது மாதிரி உங்களுக்கு வற்றாத அச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். எண்ணங்கள் நிறைவேறட்டும், தேவைகள் பூர்த்தியாகட்டும், வற்றாத ஜீவநதியாகவும் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெருகட்டும். அச்சய திருதி நல்வாழ்த்துக்கள். காலையிலே நான் உப்பு மஞ்சளை வாங்கி பூஜை முடிச்சிட்டேன். நீங்களும் பண்ணிடுங்க. ஆனால் இந்த வீடியோ நைட்டில் தான் வரும். ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சிம்மராசிக்கு சொல்லிட்டேன். அச்சய திருதி மாலையோடு முடிஞ்சு போயிடும். ஸோ இரவில் நீங்கள் தெய்வத்தை நினச்சிட்டு தூங்க போங்க. இரவில் நினச்சிக்கோங்க. அந்த வீடியோ பின்ன கூட நினச்சிக்கோ. அந்த வீடியோ எப்படி ஒரு 4-5 மணி கிடைக்கும். ஒரு 3:30 மணிக்கு போட்டுருவேன் நான். அந்நேரம் அச்சய திருதி இருக்குது. 4 மணிக்கு கூட நீங்கள் மகாலட்சுமியோட ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். சரியா? 4 மணிக்கு கும்பிடலாம். மனதார கும்பிடுங்க. விடுபட்டு போனவர்கள்,
விடுபட்டு போனவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி மகாலட்சுமி மந்திரத்தை மனதார நினச்சி சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாகியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, நாராயணியை போற்றி. இதை ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரும் பொக்கிஷம் கிடைக்கும். அட்சய திருதியுடைய முழு பலன் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி வருகிற 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ஒரு பொக்கிஷமான நாள், ஒரு அதிர்ஷ்டமான நாள் கிடைக்குது. பூசம், சித்திரை பூசம். சந்திரனும் செவ்வாயும் சேர்றாங்க. நீசபங்க ராஜயோகம். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக, ஒளிச்சந்திரனாக சித்ரா பௌர்ணமி நோக்கி போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சித்ரா பௌர்ணமி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3இல் சந்திரன் இருக்கலாம். சரி நேர்களே, அதுக்கு முன்னாடி இந்த பூச நாளன்னைக்கு ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உண்டான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்று என்ன பண்ணுங்கன்னா, அன்று சில பூஜை காரியங்களை மட்டும் பண்ணிடுங்க. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், எல்லாருக்கும் லீவு தான் வீட்டில். சரியா நேர்களே, அந்த பூஜையை பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயம் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம சேனலில் வீடியோ கேட்குறவங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு கூடுதல் ஒரு வரவேற்பை கொடுக்கும். ஒரு சேனலுக்கு ஒரு ரெபுடேஷனை கொடுக்கும். அடுத்தடுத்து உங்களால் நாங்கள் வளம் பெறுவோம். நம்ம போதி ஜோடித்து போடுற வீடியோக்கள் கேட்குற சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. சிறந்தால் தான் நன்றி. பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இப்போ 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி, பூச நட்சத்திரம். காலையில் 7 to 8:30 சரியா, அந்த டயத்தில் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 8 மணிக்கு பூஜையை முடிச்சிருங்க. 7:30 கூட ஆரம்பிக்கலாம். 7:30 to 8:30, 8 மணிக்கு பூஜையை முடிச்சிருங்க. சின்ன பூஜை தான். நான் அந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பலன்களுங்கிறது வேறு, ஒவ்வொருத்தருக்கும் தேவை இருக்கும். அதுக்கு பலனை சொல்லணும், கிரக நிலையில் பார்த்து சொல்லணும். அதை நான் ருட்டீனாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நல்ல நேரம் தவறிடக்கூடாது. ஒரு திருமணத்துக்கு மூர்த்த நேரம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் முக்கியமான நாட்கள். வேத ஜோதிடத்தில் கிரக நிலைகள் சில நேரம் தான் சில அமைப்பில் நல்ல அமைப்பில் இருக்கும். இந்த நாளை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, இந்த நாள் வளர்பிறை சந்திரன் செவ்வாயோட சேர்றாரு. செவ்வாய் நீசபங்க அடைகிறாரு. சந்திரமங்கல யோகம். சுக்கிரனுக்கு கோணத்தில் இருக்கிறாரு. சூரியன் புதனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வடக்கு பக்கம் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சிம்மராசிக்கு வடக்கு பக்கம் மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம் இந்த பக்கம் நல்ல கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எப்போவுமே வடபலம் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். அதுபோல் சிம்ம ராசிநாதன் சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. ராசிக்கு 2-11 கூடையவன் உச்சம் கூட இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அடுத்து 10-11ஆம் இடத்துக்கு வராரு. புதனால் இன்னும் அருமையான பலன்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் யோசனை பண்ணி தான் மே 4ஆம் தேதி உங்களுக்கு அந்த பூஜையை சொல்கிறேன். நான் அந்நேரம் ஒரு வழிபாடு தான். வீட்டில் சின்ன பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிடுங்க. கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் சாய்ஸ். கோயிலுக்கு நான் யாரும் போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் சில காரியங்களை பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி காலையில் நான் கூட வீட்டில் தான் அச்சய திருதை பண்ணேன். கரெக்டாக 9:30 to 9:45 பூஜை முடிச்சிட்டேன். குருவாரையில் தொடர்ந்து செய்கிறேன். நான் ஆண்டை முனத்தில் நல்லா இருக்கிறேன். சரியா, என் லெவலில் நான் நல்லா இருக்கிறேன். என் கஷ்டம்லாம் தேர்ந்துருது. தேவைக்கு இறைவன் கொடுக்குறாரு. நல்லா இருக்கிறேங்க. அதே மாதிரி நிறைய நேர்கள் என்னை நேரில் சந்திக்கிறவர்கள், என்னோடய ஃபோனில் பேசுகிறவர்கள், நம்ம சொல்கிற அந்த வழிபாடு, அந்த பரிகார முறையில் நல்லபடியாக செய்கிறாங்க. பரிகாரம் சொல்ல முடியாது, இது வழிபாடு தான். தொடர்ந்து செய்யணும். நல்ல நாள்கள் அன்றைக்கி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம பிரச்சனை தீர்ந்து போயிடும். அடுத்தடுத்து ஒரு மாற்றம் இருக்கும். சரியா நேரிலே வரைய நாட்கள் வளமான நாட்களாக பார்க்கப்படும். அதனால் நீங்கள் அன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு பூஜையை முடிச்சிருங்க. என்ன சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்க பூஜை ரொம்ப சுத்தப்படுத்துங்க. கெண்டியில் தண்ணி வைங்க. செவ்வரளி பூவை பிரித்து வச்சுக்கோங்க. சிவப்பு கலர் பூ இருக்கணும். செம்பருத்தி பூ இருந்தாலும் பரவாயில்ல, சிவப்பு கலர் பூ இருக்கணும். முருகப்பெருமானுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா முல்லை மலரில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பூக்களை வச்சுக்கிட்டு முருகனுக்கு முருகன் படத்தை தொடச்சி குங்குமம் போட்டு வைங்க. அலங்காரப்படுத்துங்க. பூ போடுங்க. 2 செவ்வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு மாம்பழம் எது கிடைச்சாலும் வச்சுக்கலாம். நீங்கள் செவ்வாழைப்பழம் மிகச்சிறப்பு. செவ்வாழைப்பழம் 2 பழம், 2 வெத்தலை, 4 கொட்டைப்பாக்கு, இவ்வளோதான். 3 பொருள் தான். செவ்வாழைப்பழம் கிடைக்காதவர்கள் மாம்பழத்தை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நான் அதுக்காக செவ்வாழைப்பழம் சில நேரம் கிடைக்காது. இன்றைக்குமே வழிபாடு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கணும். ஸோ மாங்கனியும் கூட வச்சுக்கலாம். மாங்கனி முருகப்பெருமான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அந்த ஞானப்பழத்துக்காக தான் அவர் ஊரை சுற்றினார். ஞானப்பழத்துக்காக தான் அவர் வட திசையிலேருந்து தென் திசைக்கு வந்தார். ஸோ நமக்கு ஞானப்பழம் கிடைக்காது. அதுக்கு பதில் மாம்பழத்தை வச்சுக்கலாம். எல்லா பழமுமே ஞானப்பழம் தான். ஞானம்னா என்ன, நம்ம அந்த வழிபாட்டில் இறைவனுடைய துதிகளை மந்திரங்களை சொல்லி அறிவை அறிவுக்கு அடுத்த நிலை ஞான நிலைக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறது தான் ஞானம். ஸோ ஞானங்கிறது புதுசானா ஒன்றும் கிடையாது.
ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு லெவலில் பார்க்குறது தான், சீர்தூக்கி பார்க்குறது, அடுத்த லெவலுக்கு போய் பார்க்குறது. கல்வி, அறிவு, ஞானம், சரியா நேர்களே? எல்லாமே வந்து ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பட்ட அறிவு தான். புத்தகத்தில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறத படிச்சுக்கலாம். ஆனால் சிலதை புரிஞ்சுக்கணும்னா இயல்பான வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும். யோசிக்க யோசிக்க வந்து அறிவு புலப்படும். அறிவுக்கு அடுத்து ஞானம் புலப்படும். அதுக்கடுத்து முக்தி. இப்படி போய்கிட்டே இருக்கும். சரி நேர்களே, அந்த மாம்பழத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாம்பழத்தை வந்து வழிபாட்டுக்கு நீங்கள் வச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 செவ்வாழைப்பழம் இல்லைன்னா மாம்பழம், 2 வெத்தலை, 4 கொட்டைப்பாக்கு வச்சு பூஜை ஆரம்பிங்க. பூஜையை முடிங்க. சிம்ம ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை போன வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன், இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த மந்திரத்தை பூஜை டைம்லாம் சொல்லுங்கள், தினந்தோறும் சொல்லுங்கள். இல்லைனா முக்கியமான அன்றைக்கி, பூஜை அன்றைக்கி சொல்லுங்கள். ஓம் க்ரீங் க்ரீங் சவ் 3 தடவை சொல்கிறேன். ஓம் க்ரீங் ஸ்ரீங் சவ், ஓம் க்ரீங் ஸ்ரீங் சவ். இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில். ஒரு மந்திரம் தான், சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இது வந்து புவனேஸ்வரிக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள மந்திரம், ஆதிபராசக்திக்கும் கண்ணனுக்கும் உள்ள மந்திரம், இணைந்து வருகின்ற மந்திரம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரத்தை சொல்லி அப்புறம் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். கந்தச கவசம் படிக்கலாம், முருகனுடைய திருப்புகழ் படிக்கலாம், கந்தர் கலிவெண்பா படிக்கலாம், திருமுரு ஆட்டுப்படை படிக்கலாம், இல்லைன்னா நான் சொல்கிறத படிக்கலாம். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தனிட்டு சொல்ல கலைஞடுமே, செந்தினர் சேவா என்று திருநீரனவருக்கு மேவராதா வினை, உருவா அருவாய் உலதா எழதா மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதையா விதியா குருவா வருவா அருவா குவனே, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சிய என்ன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நிலைக்கல் 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன், அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, சிவக்கொடியனே போற்றி, சிவசுப்ரம் கடவுளை போற்றி, கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேலா போற்றி, தனிவேலா போற்றி, சிவசுப்ரம் கடவுளை போற்றி, 6 படை வீடும் திருமுருகா போற்றி அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லாததை நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லலாம், இதை காட்டிலும் சிறப்பாகவும் சொல்லலாம். ஓகே நேர்களே, இப்படி சொல்லிவிட்டு பூஜையை முடிச்சிங்கன்னா அன்றுடன் கஷ்டம் முடிந்துவிடும். உங்களுக்கு உள்ள கஷ்டம் அன்றுடன் தீர்ந்துவிடும். அப்படியே கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கஷ்டத்தை தாங்குகிற சக்தியை கொடுப்பாரு, ஆள் தோண்டு போக மாட்டீங்க. அஷ்டமச்சனி எந்த சனியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாக போகும். அடுத்து இப்போ நடக்கிற அஷ்டமச்சனி, அடுத்து ராகு எதுகள் ராசிலையும் 7ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ 7, 8ஆம் இடங்கள் பாவகரங்களால் சூழப்படுகிறது. அடுத்து வருகின்ற காலத்தில் மே 8ஆம் தேதிக்கு மேலே ராகு 7ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இந்த பாவகரங்களால் ஏற்படுகிற பிணிகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே நீர்த்து போய்விடும். அந்த வழிபாடு பண்ணிடுங்க. சின்ன பூஜையை முடிச்சிருங்க. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஓகே, பலன்கள் எப்படி சார் இருக்குது அதையும் சொல்லணும்ல. இவ்வளோ நேரம் வீடியோ கட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. 12 நிமிஷம் பேசியிருக்கிறேன், இன்னும் பலன் சொல்லலை. ஒரு மகா அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான். செய்தவர்கள் சிறப்படைவர்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். சரி சார், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்கு பொதுவாக 2025 மே மாதத்தில் கலவையான பலன்கள் தான் இருக்குது. இந்த வருகின்ற மே மாதம், இன்றைக்கி தேதி 30 ஆகிப்போச்சு, ஏப்ரல் 30. ஸோ மே மாதம் டார்கெட் பண்ணோம்னா உங்கள் ராசிநாதன் வந்து நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு, உச்சமாகி தான் இருக்கிறாரு, பலமாக தான் இருக்கிறாரு. ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் வந்து சுமாராக தான் இருக்குது. மாதத்தில் முதல் பாதி, அது மே மாதத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிநாதன் 9, 10, 11ஆம் இடத்துல போகிறதுனால தர்ம கர்ம லாபங்கள் நல்லா இருக்கும். ஒரு காரியத்தில் மனப்பூர்வமாக ஈடுபடுவீங்க, அது நல்ல லாபம் இருக்கும். செய்கிற தொழிலில் வந்து லாபம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தகப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசு தொடர்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். அரசாங்க வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். விவசாயம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியான இதில் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். சூரியன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறார், அதிர்ஷ்டமான இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ அதனால் நீங்கள் சராசரியை விட்டு நல்லா இருப்பீங்க. சராசரியாக ஒரு லெவலில் இருக்கிறீங்களா, அதை காட்டிலும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மாதத்தில் 2ஆம் பாதியில் சூரியன் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது ஒன்று தான் பிரச்சனை. இப்போதைக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு வந்துடுவார். கேது கூட சேர்ந்து சூட்சும இருப்பார். ஸோ ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய நிலைப்பாடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ண சொல்கிறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முருகப்பெருமானை ஏன் வழிபாடு பண்ண சொல்கிறேன்னா, செவ்வாய் முருகனுடைய அம்சம். அவர் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதி ராசிக்கு வந்துடுவார். ஸோ அதுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 36 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து செவ்வாய் முருகப்பெருமானோட வழிபாடு வச்சுக்கணும். ஸோ ராசிக்கு வந்து 5, 9 கூடையவன், பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிள்ளைகள் விஷயத்துலையும் சரி,
சொத்து பத்து விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை தீரணும், அந்த கஷ்டம் தீரணும்னா முருகப்பெருமான மே 4ஆம் தேதி நீங்கள் நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய்விடும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களும் நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் வந்து ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. 8ஆம் இடத்துல அவர் உச்சமாகி தான் போயிட்டுருக்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, கேலி கிண்டல் நல்லபடியாக இருக்கும். அவர் வந்து ராசிக்கு வந்து 3 குடையவன், 3 10 குடையவன், 3 10 குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். இளைய சகோதரர்களுக்காக சில பணங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்புக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துக்கு வந்து அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். தொழில் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, திரைப்படத்துறை, ஜவுளித்துறை, அப்புறம் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, வாசனை திறவங்க வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்சிங் வச்சுருக்கிறவங்க, திருமண மகால் வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருள் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, டெக்கரேஷனில் இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வரதுனால தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிம்மராசியில் தூரதேசத்தில் ஏற்றுமதி இறக்குமதி குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவி பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்க, ஜவுளி, வாசனை திரைவங்கள், இந்த செண்டு பாட்டில், கலைப்பொருட்கள், பெண்களுக்கு பிடித்த பொருட்கள், இப்படி நிறைய மதுபான வகைகள் கூட சுக்கிரன் இதில் தான் வரும். ஏன்னா அவர் வந்து மயக்கம் கொடுக்கறதான சுக்கிரன் வந்து ஒரு ஆடம்பரத்துக்கு உள்ளவர் தான். ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கையில் உள்ளவர் தான். ஸோ அந்த மதுபான வகையிலும் வரும். ஏன்னா சனி பகவான் அங்கே வந்து சேர்ந்து இருக்கிறார் 8ஆம் இடத்துல. ஸோ மதுபான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும். சரியான நேரம் இன்றைக்கி அந்த தொழிலும் இருக்குது, அது தவிர்க்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கமே டாஸ்மார்க்னு நிறுவனத்தை அமைச்சு அது மூலிமா வருமானம் பெற்றுருக்கு. அரசாங்கத்துக்கு வர முக்கியமான வருமானமே டாஸ்மார்க் வருமானம் தான். ஸோ அதை பிரித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை மறைச்சும் பேச வேண்டாம், ஒளிச்சும் பேச வேண்டாம். ஏன்னா உள்ளதை தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சிம்மராசியில் பார் எடுத்து நடத்துகிறவங்க, அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தயவுசெய்து யாரும் குடிக்க போயிடாதீங்க. குடிக்காமல் இருக்கிறது நல்லது. சரியான நேரத்தில் குடியே கெடுக்கும். சனி பகவான் வேறு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குடிக்கிற வாய்ப்பை நிறைய அதிகமாக கொடுப்பாரு. அதனால் சிம்மராசினியர்களுக்கு நான் 1008 பழங்களை சொன்னாலுமே குடிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். பட் அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க சில பேர் தொழில் ரீதியாக அதில் லாபம் அடையலாம். அதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் குடி வேண்டாம் நமக்கு. சரியான நேரத்தில் குடிக்காமல் இருக்குது மிகச்சிறப்பு. ரைட்டு. ஸோ சுக்கிரனால நல்ல பழங்கள் இருக்குது. புதன் அருமையான பழங்களை கொடுக்குறாருங்க. புதன் வந்து மிகச்சிறப்பான பழங்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 2 11 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி வந்து 9ஆம் இடத்துலேருந்து நல்லா கொடுக்குறாரு. ஆள் திறமையாக இருப்பீங்க. ரிட்டன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். எழுத்து சம்மந்தப்பட்டவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, கட்டுரை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். தந்தைக்கு நல்லாயிருக்கும். தந்தையோட தேக ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி சந்ததியில் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, விகடமாக இருப்பீங்க. குடும்பத்தனம் பண்ணிட்டு குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். திரைப்படம், சங்கீதம், இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் இதில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய நாராயண யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா, அருமையான அமைப்பு. சூரியனும் புதனும் சேர்ந்து சூரிய நாராயண யோகம் கொடுக்கறதுனால கையில் காசு பணம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. கேரக்டர் வைஸ் கரெக்டாக இருப்பீங்க. பலருடைய நட்பு இருக்கும். புதன் ஒரு நட்பு கிரகம் அல்லவா, பலருடைய நட்பு இருக்கும். அதுபோக அந்த நட்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நட்பால் வந்து பெருமைப்படுவீங்க. அதேமாதிரி ஆச்சாரம் அனுசாசமாக இருக்கும். பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மே 15ஆம் தேதி புதன் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது கூடுதல் சிறப்பு தான். சூரியனுக்கு முன்னாடி புதன் பயிற்சியாக வந்துடுவார். அது நல்லா தான் பார்க்கப்படுகிறது. சரியான நேரத்தில் வியாபாரம், தொழில் நல்லா இருக்கும். இந்த தொழில் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து நவதான விவரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாய்வழி சிறப்பில் இருக்கும். வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும். அது நல்லா இருப்பீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வியில் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சு போச்சு. இருந்த போதிலும் ராசிக்கு 2 கூடையவன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரம்ப கல்வி படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். +2 முடிச்சுட்டு அடுத்து உயர்கல்விக்கு தர்றவங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எழுத்து வன்மை, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, ரிட்டன் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூட்டோரியல் காலேஜில் இருக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், அதுபோக வந்து எங்கள் போன்ற ஜோதிடர்கள், புதனுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல ஸ்தான பலம் போட்டு நச்சுன்னு உட்காந்துருப்பார் புதன். வீடு கொடுத்தவன் உச்சம். அருமையான அமைப்புங்க. சூப்பராக இருக்கும். சிம்மராசிக்கு வந்து புதன் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். சிம்மராசிக்கு வேண்டியவர். உங்கள் ராசிநாதனை வந்து தலைமையில் வச்சு கொண்டாடுறவர் புதன். ஸோ அவர் வந்து ராசிக்கு 9 10ஆம் இடம் தர்ம கர்ம லாபஸ்தானத்தில் வர்றதுனால புதனால் அடித்து பிரட்டி எடுப்பீங்க. பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க ஓட. சரியா, முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய் சரியில்லாதனால தான் முருகப்பெருமானை கும்பிட சொல்கிறேன். புதன் நல்லா இருக்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கிறது கூடுதலாக இருக்கும். 1000 கிடைக்கிற இடத்துல லட்சம் கிடைக்கும். லட்சம் கிடைக்கிற இடத்துல கோடி கிடைக்கும். அந்த பெருமாள் கொடுப்பார். அந்த புதன் வந்து பெருமாளோட அம்சம். 2 கூடையவன், தனஸ்தானாதிபதி, வருமானத்தை கொடுக்குறவர் தான். கையில் காசு பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். நல்லா கொடுப்பார். சரியா, போங்க. மாதத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. அது இல்லைன்னா புதனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க.
கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த நட்சத்திரம் வரும், மாதத்துக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கி போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் பெருமாள் ஊருக்கு போனோன்னா அந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படியே கிடைக்கும். புதன் உரையில் போகணும், அன்றைக்கி தேதி பார்த்து புதன் உரையில் போகணும். இப்படி தாங்க 4 நட்சத்திரம் பார்த்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் கோச்சாரத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதோ நல்லா இருக்குதோ அந்த கிரகத்துடைய கிழமை இல்லைன்னா அந்த கிரகத்துடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி அந்த ஓரையில் போய் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா அப்போ உள்ள பிரச்சனை தீர்ந்து போயிருங்க. இதுதாங்க வழிபாடு. இதைத்தான் நிறைய பேர் செய்ய தெரியாமல் இருக்கிறாங்க. இதை யாரும் சொல்கிறதும் கிடையாது. இதை வந்து ஒரு ஜோதிடர் முறையில் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு புதன் நல்லா இருக்கிறாரு, அடுத்த வருகின்ற 3 மாதத்துக்கு நல்லா இருக்கிறாரு. ஸோ புதன்கிழமை போங்க. இல்லைன்னா கேட்டை நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், அடுத்து என்ன நட்சத்திரம் சொன்னேன், ரேவதி நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரம், அட்சய திருதி. ஆயிலி நட்சத்திரம் 5ஆம் தேதி வருது. 5ஆம் தேதி கூட கோயிலுக்கு போகலாம். 5/5/2025. சரியா? 5/5/2025 என்ன கிழமை வருது? திங்கக்கிழமை தான் வருது. ஆனால் நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் வருது. அன்றைக்கி புதன் உரைக்கு போகணும். ஆனால் அந்த புதன் உரை எப்போ வருதுன்னு பார்க்கணும். அதுதான் பெரிய விஷயம். சரியா? திங்கக்கிழமை எப்போ சார் வருது? அது நேரங்காலத்தில் வரணும். ஏன்னா சில நேரம் கோயில் பூட்டியிருப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம போக முடியாது. திங்கக்கிழமை புதன் உரை வந்து காலையில், திங்கக்கிழமை புதன் உரை எப்போ சார் வருது அப்படின்னா மதியம் தான் வருது. சரியா? 12 to 1 வருது. அந்நேரம் போக முடியாது. 12 to 1 கோயில் நட சாத்திருப்பாங்க. அப்புறம் எப்போ சார் போகலாம் அப்படி பார்த்தோன்னா இரவு போகலாம் சார். திங்கக்கிழமை இரவு 7 to 8 இருக்குது. சரியா? சிறப்பு, மிகச்சிறப்பு. 7 to 8 போங்க. சரியா? இதுதான் ஜோதிடம். இது மாதிரி நேரத்தில் போய் நீங்கள் பெருமாளை சேவிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரே? கஷ்டம் தீர்ந்து போயிடும். உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது நம்ம கஷ்டம் அன்னையோடு முடியணும், அதான் கடைசி நாள். என் கஷ்டம் என்னோட முடியணும் சாமி, இனிமேல் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இடையில வீடியோ போடுறது அந்த நாள் பார்த்து போங்க. நான் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன், கற்பனையிலலாம் சொல்ல மாட்டேன். சரியா? தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. நிறைய பேர் இன்றைக்கி வீடியோ போடுறாங்க, வீட்டில் அதை வைங்க இதை வைங்க, சாமி ஆயிடுவீங்க, சாமி பணம் கிடைக்கும், பணக்காரன் ஆயிடுவீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, அந்த மொழியில் வைங்க இந்த மொழியில் வைங்க. இதெல்லாம் வந்து ஒரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஆர்வம் அதெல்லாம். சரியா? ஆனால் இது ஆர்வம் இல்லை. வேத ஜோதிடத்தின்படி, கிரகத்தின்படி அந்த நேரங்காலத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஐயர் வந்து கோயிலுக்கு மூர்த்தம் குறிக்கிற மாதிரி இது. சரியா? மூர்த்த நேரம் குறிக்கிற மாதிரி நான் நேரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு போங்க. போனவங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி போகலாம். 5ஆம் தேதி வருகிற 5ஆம் தேதி இரவு 7 to 8 பெருமாள் கோயிலுக்கு போங்க, போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு 1 முழம் துளசி வாங்கி கையில் கொடுத்துட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சரியா? ஆயிலி நட்சத்திரம் அன்னைக்கு. இதுதாங்க சிம்மராசிக்கு சூட்சுமம். இப்படி சூட்சுமமான நாட்களை வழிபாடு பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. 2/11 அருமையாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், அவ்வளோதானே. அதுதானே மெயின். ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு வைட தாண்டவ கோணே, காரியத்தின் மேலே கண்ணு வைட தாண்டவ கோணே. என்ன தான் ஆரிய கூத்து ஆடினாலும் சரி, ஆடினாலும் சரி, பாடினாலும் சரி, ஓடினாலும் சரி, காசு மேலே தான் கண்ணு வைக்கணும். காசு ஆற்றுக்குள்ளே இருந்து அறவரை போனாலுமே சோத்துக்குள்ளே தாண்டா சொக்கப்பை இருக்கிறான்னு சொன்ன மாதிரி சோத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த சோறு வேணும்னா கை நிறைய காசு வேணும். சரியா? அந்த காசை கொடுக்குறவர் புதன் தான். சிம்ம ராசிக்கு நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, தசா புத்திலாம் நடக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் இது வந்து ஒரு 40% நிற்கும். 100க்கு 40 ரூபா கிடைச்சாலே போதுமே, காலத்தை ஓட்டிடலாமே. அதுக்கடுத்து கூடுதல் கிடைக்கிறது ஒரு பக்கம் கிடைக்கட்டும். நம்ம ஜனன ஜாதகம் லக்கணம் இதுபடி ஒரு அமைப்பு போயிட்டுருக்கோம், அது போகட்டும். அது வீட்டு பிரச்சனை, இது வந்து ஊர் பிரச்சனை. சரியா நேரில்? சில பேருக்கு வந்து வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஆனால் ஊருக்குள்ள நல்லா இருப்பாங்க. அதான் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, தெருவில் இருப்பாங்க, நண்பர்கள் கூட இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க, அப்படி இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கும். பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அக்கா பிரச்சனைன்னு. அது மாதிரி தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வந்து வீட்டு பிரச்சனை. ராசிங்கிறது வந்து ஊர் பிரச்சனை, ஜென்ரலாக உள்ளது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற இடம் தான் ராசி, உடலுக்கும் மனதுக்கும் உள்ள இடம். அதனால் நீங்கள் ஒரு 40% நல்லா இருக்கணும்னா ராசி நல்லா இருக்கணும். அந்த ராசியில் சில கிரகங்கள் சில நேரத்தில் நல்லாயிருக்கும். இப்போ புதனை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. புதனை பிடிக்கிறது பெருமாளை பிடிக்கிற மாதிரி. பெருமாள் கோயிலுக்கு நான் சொல்கிற நட்சத்திரம் அன்றைக்கோ இல்லைனா புதன்கிழமையோ போங்க. புதன்கிழமை போனீங்கன்னா 7 to 8 போகலாம், இரவு 8 to 9 போகணும், புதன் உரை போகலாம். இல்லைனா காலையில் 6 to 7 போகலாம். புதன் உரை புதன்கிழமை புதன் உரை காலையில் 6 to 7 இருக்கும், மதியம் 1 to 2 இருக்கும், இரவு 8 to 9 இருக்கும். அது கண்ணை மூடிட்டு போகலாம். ஆனால் மற்ற கிழமையில் அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்து தான் போகணும். உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கி நீங்கள் போங்க, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இப்படித்தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறதே கிடையாது. அந்நேரம் பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து டக்குன்னு ரெஃபர் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக செஞ்சீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். ஓகே, அடுத்தடுத்து போது நல்ல நிலைமைக்கு வரதால பேச்சில் ஒரு வல்லவராக இருப்பீங்க, சகல காரியம் நல்லபடியாக இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பீங்க. வக்கீல் வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சட்டம் படிக்கிற மாணவர் நல்லா இருப்பீங்க, நீதித்துறையில் இருக்கிறவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, கணிதம் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும், பல புதுமைகளை படைப்பீங்க. சரியா? கலை சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், சித்திரக்கலை, சிற்பக்கலை, ஓவியம், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல்,
இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுபோக வந்து தர்க்கவாதங்கள், அதான் வக்கீல் துறைன்னு சொல்லிட்டேன், அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுதும் ஒரு ஆதாயம் இருக்கும். சரியான நேரங்களே நல்லா இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஆள்கள் விசுவாசமாக வேலை பார்ப்பாங்க. ஆள் நல்லா மேதாவியாக இருப்பீங்க. சரியா நேர்களே, கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகலாம் சொல்கிற மாதிரி சிம்மராசி நேர்கள் அடுத்து வருகிற காலத்தில் மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, எந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க. அஷ்டமச்சனியை பற்றி எதுவும் நினைக்காதீங்க. சனி பகவான் புதனை பார்ப்பார். எப்போ பார்ப்பாருன்னா அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்த பிறகு பார்ப்பார். ஏன்னா சனி பகவான் பார்வை 3ஆம் இடத்துல இருக்குது. அந்நேரம் பெருமாளை கும்பிட்டீங்கன்னா ஷார்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறது வந்து சனி பகவானுக்கும் ஓரளவு ஒரு ஷார்ட் இதாக இருக்கும். பெருமாள் எந்த அளவுக்கு கும்பிடுங்களோ அந்த காலகட்டத்தில் சனியோட ஆதிக்கம் குறையும். ஏன்னா கண்டிப்பாக பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் இருப்பார். பெருமாளை கும்பிட்றதே வந்து சனி பகவானோட ஆதிக்கம் வெகுவாக குறையும். ஸோ உங்களுக்கு சனி பகவானோட ஆதிக்கம் குறையும். சனி பகவான் இப்போ வந்து அடுத்த வருகிற காலத்தில் புதனையும் பார்ப்பார், புதனோட வீட்டையும் பார்ப்பார், 7ஆம் பரிவாளர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ குடும்பத்திலையும் பிரச்சனை குறையும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் பரிவாளர். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் படிப்பு, திருமண வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காய். நீங்கள் வந்து புதன் சம்மந்தப்பட்ட புதன்கிழமையோ புதனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கோ கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கமும் குறையும், புதனுடைய ஆதரவும் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வருகிற 4ஆம் தேதி நான் சொன்ன அந்த பூஜையை பண்ணிடுங்க. அது வந்து செவ்வாய் பவனுக்காக, முருகப்பெருமானுக்காக, உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதிக்காக. இப்படி தாங்க பிரித்து கும்பிடணும். சரியான நேரத்தில் இப்படி பிரித்து நான் சொல்கிற அன்றைக்கெலாம் சின்ன சின்ன வழிபாடு காரியம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கை நல்லா போகும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய நேரில் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சில பேர் ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, எங்கிட்ட 4 நட்சத்திரம்லாம் கேட்குறாங்க, ஜனன ஜாதகம்லாம் செக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஓரளவு ரீச் ஆகுது, பழிக்குது. கூடுதலாக என்ன செஞ்சுக்கலாம்னு ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணுறாங்க. சரியா, அதனால் நீங்களும் நம்ம சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நான் வந்து பஞ்சாங்கத்தை பார்க்காம எதுவுமே சொல்கிறது கிடையாது. 4 நட்சத்திரம் நேரம் வரைக்கும் சொல்லுவேன். இல்லாததை கட்டுக்கதை சொல்கிறதே கிடையாது. சரியா நேரில் மற்ற சேனல் மாதிரி பொது ஜோதிடம் கிடையாது. நீங்கள் அந்த திசையில் பார்த்து உட்காருங்க, இந்த திசையில் பார்த்து உட்காருங்க, அதனால் பணக்காரன் ஆயிடுவீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நைட்டில் இந்த பக்கம் தலை வச்சு படுங்க சார், கோடீஸ்வரன் ஆயிடுவேங்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரில. மக்களை முட்டாளாக்குறானுங்க. ஜோதிடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்குறானுங்க. நீங்கள் இந்த பக்கம் தலை வச்சு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம். எப்படி சார் கோடீஸ்வரன் ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? உழைச்சாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சரியா, காரியம் பண்ணாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. நடந்த காலங்களுக்கு தான் சீதேவி. ஏன் நடக்க சொல்கிறாங்கன்னா, ஆடிப்பாடு வேலை பாரு, வீட்டை விட்டு வெளியே போ, 4 இடம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பாரு, தொழிலை பண்ணு, வியாபாரம் பண்ணு, அப்போ தான் காசு கிடைக்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடி ஆகும். சரியா நேர்களே, அதனால் சும்மா தலையை வச்சு இங்கிட்டு படுக்கிறது அங்கிட்டு படுக்கிறதுனால ஒன்றும் வரப்போது கிடையாது. ஆனால் இறை வழிபாடு வேணும், நமக்கு ஒரு சக்தி வேணும், தெம்பு வேணும். யாராக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சக்தி தெம்பு வேணும். அதை கொடுக்குறது இறைவன் தான், தெய்வம் தான் கொடுக்குது. மனுஷனால் கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் கொடுக்க முடியாத மற்றதை கொடுக்குறதுலாம் தெய்வம் தான். தாய் தாப்பன் நம்மளை உயிரை உருவாக்குனாங்க. பட் அவங்கள உருவாக்குனது யார்? இறைவன் தானே. சரியா, இறைவன் ஒருத்தன் இருக்க போய் தான் ஆதாயவாள் பிறந்தாங்க. அதிலிருந்து தான் மனித இனமே வாழ்ந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு தாய் தப்பன் நமக்கு வந்து ஒரு உடலையும் உயிரையும் கொடுத்தாலுமே அதை கட்டி காக்கிறது வந்து இறைவன் தான். சரியா நேர்களே, நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பட்டு வேத ஜோதிடத்தின்படி சில நல்ல விஷயங்களை சொல்கிறேன், நல்ல நேரங்களை சொல்கிறேன். நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அந்த சில காரியங்களை பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக இருப்பீங்க, பிரச்சனை தீர்ந்து போயிடும். வாழ்த்துக்கள். ரொம்ப பேசணும்னா போர் அடிக்கும். சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிட்டேன். மே மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த வழிபாடை மட்டும் பண்ணுங்கள். புதன்கிழமையும் ஆயிலி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வரை அன்றைக்கி போனீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாளாக அன்று பாவிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள். மக நட்சத்திரம், கேதுவி நட்சத்திரம், கேது பயிற்சியாக ராசிக்கு தான் வராரு, செவ்வாய் கூட சேருவார், பிரச்சனை இல்லை, சூட்சும அளவு அடைவார். அடுத்து சுக்கிரன், பூர நட்சத்திரம், சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். மே 15ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். 9, 10, 11, 12 வந்தாலும் சுக்கிரன் சூப்பராக இருப்பார். பூர நட்சத்திரத்துக்கு வர மே 31ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். உத்திரம் சூப்பராக இருக்கும். உத்திரம் சூரிய நட்சத்திரம், சூரியன் பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறேன். சூரிய நாராயண யோகம், மேசத்தில் உச்சம், ரிஷபத்தில் நல்ல நிலைமையில் இருப்பார். வீடு கொடுத்தவன் உச்சம் எப்படி வருது பாருங்கள். மேசத்தில் அவர் உச்சமாவார், ரிஷபத்தில் சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாவார். யார்? சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. அடுத்து மிதுனத்துக்கு வரும்போது குரு கூட சேர்ந்துருவார். ஸோ உங்கள் ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனி மாதம் வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. வாழ்த்துக்கள். 3 நட்சத்திர நேர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்கள் நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.